ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டாங்க, சுத்தி ஆடுறவங்களை. everybody was shocked seeing him dancing that way. அவர் ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சதும் நான் தான் மேம். அவர் டைரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடல் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கு எனக்கும் அவருக்கும். இன்னொன்னு என்னன்னா, கேட்டா அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். அவர் காலைல ஹைதராபாத்ல தான் ஷூட்டிங், செட்டுக்கு வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கு என்னடா சார், நீங்க ஆடி கான்சர்ட்ல எல்லாம் பாத்துருக்கோம் சார், எனக்காக நீங்க ஆடுங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் he didn't deny. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் டேக் ஆடும் போது எல்லாரும் கை தட்டிட்டாங்க, சுத்தி ஆடுறவங்களை. everybody was shocked seeing him dancing that way. So it is just that அவர் எம்எல்ஏ இருக்கிற ஒரு லவ், அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. he came and danced and இப்ப எல்லாரும் அதை பத்தி அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. I thought ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது புதுசா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் தட்ஸ் இட். சார் தனுஷ் சார் ஸ்டைலே இருக்கீங்க சார், பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகா இருக்கீங்க. உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. தனுஷ் சார் ஸ்டைலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒரு லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்ல இருந்து, தனுஷ் சார் சைட்ல இருந்து? எனக்கு அவர் விஷயம் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷயம் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி, கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்கு. வரக்கூடிய படங்கள்ல உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை நீங்க கேட்கறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னன்னா, இப்போ நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும் போது ஒரு விதமா நடிச்சேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா டிராகன்ல வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமா. நான் கிட்டத்தட்ட டைரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவாரு, அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் டிராகன்றவன் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடிச்சு ட்ரை பண்ணேன். ஸோ இனிமே வர படத்துல அந்த டைரக்டர்ஸ் எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இது மாதிரி பிரதீப் ரங்கன் வச்சு டிராகன்னா என்ன? ஏன்னா டிராகன் வந்து வெளிலன்னு சொல்லுவாங்க, சைனா மொழியில தான் டிராகன் சொல்லுவாங்க, தமிழ்ல வந்து டிராகனே கிடையாது. இங்க வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலா இப்போ இந்த ட்ரெய்லர்லயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனா அது சொன்னா வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணல, அது என்ன டிராகன் அப்படின்னு. பட் டிராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்க எல்லாருமே ஒரு பீரியட்ல எல்லா காலேஜ் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது ஒருத்தனை பத்தி பேசுவாங்க, டே அந்த சீனியரா பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா அவன், யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், சீனா சுத்துவாரு. ஆனா காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் பட மாட்டாங்க. இது சொன்ன மாதிரிதான், இப்போ மிஷ்கின் இந்த இதுல சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ள, ஒரு 4 அந்த காலேஜ் காம்பவுண்ட்குள்ள கெத்தா இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவா இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும் போது ஒரு ஜீரோவா மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போறான் அப்படின்றது தான் டிராகன். ஸோ டிராகன்றது இப்போ எப்படி சொல்றது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜ்ல உள்ள என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லாரும் ஐடி சிவா வாங்க இந்த ரேகிங்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவா கிட்ட ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால அப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழ. ஸோ அந்த மாதிரி இப்போ டிராகன்றது ஒரு கேரக்டர், அதுல வந்து டிராகன் கொஞ்சம் ஃபயரா இருக்கும் பேர், கரெக்டா? அதனால அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகா இருக்கும், நீங்க பாருங்க. அது சைக்கலாஜிக்கலா அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்துல இருக்கு. நீங்க ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதுல இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப அழகான ஒரு இதோட வரும். டிராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை, வை டிராகன், அதுக்கான இது ஃபர்ஸ்ட் 3-4 minutes ஆஃப் த ஃபிலிம்.